3 யோவான் 2 போட்டிருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் சுகமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. ஏன்னா இது தேவனுடைய இருதயம், தேவனுடைய ஆசை. நீங்க நல்லா இருக்கணும், ஆண்டவருடைய ஆசை. இந்த அபிஷேகம் உங்களை நன்றாக வைக்கும். இதை எழுதுற இந்த யோவான கொலை செய்யணும்னு எத்தனையோ முறை ட்ரை பண்றாங்க, கொலை செய்ய முடியல. கடைசியில கடத்திட்டாங்க, தீவுக்கு போய் அனுப்பிச்சிட்டாங்க. போப்பா நீ எங்கேயோ போயிருன்னு. அங்க உக்காந்துதான் பயங்கரமான வெளிப்பாடு, வெளிப்படுத்தின புஸ்தகத்தை எழுதுறாரு பவுல். கப்பர் சேதம் ஆயிடுச்சு, எப்படியோ நீந்தி கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்த உடனே ஒரு பாம்பு கொத்திருச்சு, விஷப்பாம்பு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வாந்தி எடுத்து எச்சு தள்ளி கண்ணெல்லாம் மேல போய் சாக போறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சாகவே இல்லை. கையை அப்படி லைட்டா தட்டி விட்டு அது அந்த பாம்பு நெருப்புல விழுந்துருச்சு. இவன் நின்றுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டாங்க, ஐயோ தெய்வம் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் இவன் சாவான்னு நினைச்சாங்க, அப்புறம் சொல்றாங்க தெய்வமே வந்துருச்சு. நான் சொல்றேன், இத்தனை வருஷம் நீங்க நாசமாகணும், உருவிடக்கூடாது, ஒன்றும் இல்லாம ஆகணும்னு நினைச்சாங்கல்ல, அவங்களாம் எப்படி நினைக்க போறாங்க தெரியுமா? கடவுளே பேசுங்க கடவுளே அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பதினாலே இந்த அபிஷேகம் இதுவரைக்கும் செய்யக்கூடாததை உங்களை செய்ய வைக்கும்.